வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னமோ X200 FEயோட வீடியோ தான். ஆனால் நான் இதை எதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Find X8 Ultraவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை வாங்கினது நம்ம கௌதம் ப்ரோ சேனலுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வேறு லெவல். ஓகே, ஸோ இந்த டிவைஸில் தான் இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க, ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலான்னு பார்க்குறேன். இந்த டிவைஸை, அதாவது X200 FEயை ரொம்பவே இன்டென்சிவாக யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். அப்போ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. இன்டென்சிவான இப்போ கேமிங் செஷனுக்குள்ளே போனாலும் சரி, அதே மாதிரி கால் வந்து, அதாவது மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது ஃபோன் காலை நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் பேசி பாருங்களேன், அப்பயும் டிவைஸ் வந்து வார்ம் ஆகும், சம்டைம்ஸ் ஹீட் ஆகும். அதே மாதிரி உங்கள் மொபைல் டேட்டாலையோ இல்லாட்டி ஒய்ஃபைலையோ இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டெலிகிராமில் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சினாரியோஸ்குள்ளே போகும்போது எனக்கு அந்த மாதிரியான சினாரியோஸ் வரனால தான் எனக்கு பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. இதுவே நீங்கள் வந்து ரொம்பவே கேஷுவலான ஒரு யூஸராக இருக்கலாம். எப்படின்னா நீங்கள் பேசிக் கால்ஸு, சோஷியல் ஆப்ஸு இது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம், ஒய்ஃபை மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் வரும். இப்போ கான்டெக்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ Find X8 Ultra கிடச்சிருச்சுங்க, ஆனால் இதில் சிம் இல்லை. ஆனால் சிம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட X200 FE இருக்குது. இப்போ X200 FE பெருசாக நான் வெளில எடுக்கல, ஏன்னா ஃபுல்லாகவே இதோட கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னும் போது ஸ்டாண்ட் பை ஆஸ்பெக்டில் பெரிய அளவில் அதில் வந்து 5G டேட்டா இதெல்லாம் ஆனில் இருந்தாலும் கூட அதை நான் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது அதில் பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகாது. பட் நான் யூஸ் பண்ணும்போது தான் அது ட்ரெயின் ஆகுது. அந்த கான்டெக்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களோட விமர்சனங்கள் எப்பயுமே ஆல்வேஸ் வெல்கம் தான். இருந்தாலும் முதல்ல இந்த கான்டெக்ட்டை நான் டெலிவர் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு கிரியேட்டர் ஆஸ்பெக்டில் அதிகமாக அதோட கேமராவும் அதே சமயம் கேம் இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் டெஸ்ட் பண்ணனால எனக்கு பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக வரலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ரைட்டா, சரிங்க, இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூவை பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து விவோட X200 FEங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்களோட 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணுறதுக்காக விவோ தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் டிவைஸ் இதுதான். இது வந்து பவர்டு பை Dimensity 9300 Plus அப்படிங்கிறதுலே நம்ம முடிச்சிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமான டிவைஸ் இல்லை அப்படிங்கிறத. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மாதிரி, ஆனால் ஃப்ளாக்ஷிப் இல்லை. அப்படிதான் டெய்லி டிரைவராக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஓப்பனிங்லேயே ஒரு சில நெகட்டிவ்ஸை நான் சொல்லிடுறேன். சில சமயங்களில் யூடியூப் ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த யூடியூப் ஆப் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 seconds ப்ளே ஆகும், 3rd செகண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் திரும்ப ப்ளே, ஒரு ஸ்டாப் திரும்ப ப்ளே, அதாவது ஒரு ஃப்ரேம் ட்ராப் ஹீக்கப் மாதிரி. அதுக்கு வந்து நான் ஆப்பை கில் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன், திரும்ப நான் வெளில போயிட்டு உள்ளே வருவேன். அப்படிலாம் பண்ணாலும் வேலைக்கு ஆகலை. நான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸை ரீபூட் பண்ணால் மட்டும்தான் அந்த யூடியூப் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, தெர்மல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த தெர்மல் இஷ்யூவை நான் எப்போ இருக்கலே பீக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட அப்படி இப்படி சமாளிச்சிக்கலாங்க. இந்த வீடியோலேயே ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா, அதை பாருங்க, நான் அதையும் சொல்கிறேன் பாருங்க. அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணால் பையன் வந்து அவ்வளோதான், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். 1080p 60 FPS வீடியோ மோடு யார்கிட்டயாவது X200 FE இருந்ததுன்னா நீங்கள் வேணால் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதில் வீடியோ எடுக்கும்போது, ஏன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு வரும்போது 10 செகண்ட்லேயோ 15 செகண்ட்லேயோ ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி ஓடிச்சு, நான் வந்து கேமராவை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1080p 60 FPSல அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிட்டு நான் எடுக்கும்போது தான். அதுவும் நான் எடுத்துகிட்டு இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, 6:15 6:20க்கு சன்செட் ஆகிடும். ஸோ பாருங்களேன், நான் எடுத்துகிட்டு இருந்தது ரொம்ப ஹார்ஷான ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். இது வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கலே பீக் டெம்பரேச்சர் போச்சு. நான் கேம் ஆடும்போதும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்காக நான் கேமை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிலாம் அது எதுவுமே சொல்லலை. பட் நான் கேமரா யூஸ் பண்ணும்போது முக்கியமாக வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் 1080p 60 FPS ரியர் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 1 minute கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்போ ஹீட்டிங்க்கு இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஏதாவது 6500 mAh 6.3 inch போயா அந்த பக்கம் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வரைக்கும் அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்லாம் வந்து நான் 100% வரைக்கும் சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் சார்ஜர், அதாவது லாஸ்ட் ஃபுல் சார்ஜர் வந்து 1 hour 5 minutes, ஸ்க்ரீன் அண்ட் டைம் 57 minutes. அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன். அப்போது பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து 94. நான் நினச்சேன், அப்பா இன்னைக்கு செம்ம சூப்பர், 6% தான் ட்ரெயின் ஆகிருக்கு, 1 hour கிட்ட வந்துட்டோம் SOT. அப்போ இன்றைக்கி SOT மிரட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கும் எனக்கு வந்து SOT எவ்வளோ தெரியுமாங்க, 5 மணி நேரம். 5 மணி நேரம் SOT இருக்கும்போது 22% ஆகிடுச்சு. ஆனால் நான் கேமரா யூஸ் பண்ணுறேன். அதுக்காக கேமராவை நான் என்ன தொடர்ந்து 1 hour யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ப்ராசஸிங் கண்ட்ராவி, என்னடா ப்ராசஸிங் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய HDR இல்லாட்டி வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா ஆஸ்பெக்டில் டே டைமில் எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்பவே விவிடாக ஃபீல் ஆகும். அதே சமயம் அது வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ். ஆனால் அது ப்ராசஸ் பண்ணுறது சில சமயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. முக்கியமாக இவங்க எங்கே சொதப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம வந்து பொதுவாக அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஸ்கையில் இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக்சர் பூஸ்ட் ஆகி லைட்டாக ஹைலைட்ஸ் டிப் ஆச்சுன்னு வைங்களேன், க்ளவுட் தனியாக துண்டாக தெரியும். அதெல்லாம் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக காட்ட தெரியல. இன்னும் ட்ராமேட்டிக்காக காட்ட முடியும், பட் இது அந்த அளவுக்கு காட்ட மாட்டேங்குது. இது என்ன பண்ணுது, அந்த இடத்துல போய்ட்டு ஸ்மூதன் பண்ணுது.
அப்போ என்ன இது க்ளவுடில் இருக்கக்கூடிய டீட்டெயிலே சில சமயங்களில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதோட பேட்டர்ன்ஸை நீங்கள் மிஸ் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் கடியாக இருந்தது. 5G வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5Gல தாங்க யூஸ் பண்ணுறேன், இப்போ கூட 5G தான் யூஸ் பண்ணுறேன். 5Gலாம் ஒர்க் ஆகுது, ஆனால் திடீர்னு என்ன ஆகும்னா 5Gன்னு காட்டும், பட் டேட்டாலாம் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே போகாது. ஏன் போகல அப்படின்னு பார்த்தா 5Gன்னு காட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஏரோப்ளைன் மோட் போட்டு திரும்ப ஏரோப்ளைன் மோட் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பக்காவாக வந்து டேட்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் ஆகும்போது கன்று மாதிரி ஒர்க் ஆகுது. எப்பயாவது அக்கேஷனலாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை மட்டும் நான் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி வந்து கால் ட்ராப் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு நடக்கலங்க. சொல்ல போனால் இதில் வந்து டைலர் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே நேட்டிவாகவே இருக்குது. அதை டைலர்லேயே கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் நேட்டிவாகவே இருக்குது. ஸோ அதிலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இந்த 5G டேட்டாவில் மட்டும்தான் அக்கேஷனல் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். 2 நாளில் ஒர்க்கு அந்த மாதிரி எப்பயாவது நான் ஃபேஸ் பண்ணேன். அடுத்து என்னென்னா, ஆக மொத்தம் எனக்கு ஓவராலாக சொல்லணும்னா இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான். இன்னும் இவங்க வந்து ஒரு பெட்டரான ஒரு அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தரமான ஒரு ஃபோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இது வந்து விவோ கையில் விட்டுறேன். சரி, இப்போ நான் ஸ்டாண்டர்டாக எப்பயும் பேசுகிற விஷயத்துக்கு வரேன். சார் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்சார் வந்து 0.987, பாடி சார் வந்து 0.989ங்க. அதான் வந்து எக்ஸ்டர்னல் FEயோட சார் வேல்யூ. சரி, இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தரமான பில்டு, சீரியஸாக நல்லா இருக்குது. எனக்கு இதோட பில்டு குவாலிட்டியும் பிடிச்சிருந்தது, கையில் பிடிக்கிறதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. சொல்லப்போனால் 13 இதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டிசைன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உள்ள 6500 mAh பேட்டரி இருக்கே, ரொம்ப ஹெவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகலை. பட் இவ்வளோ காம்பேக்டான ஏரியாக்குள்ளே நிறைய விஷயங்களை ஸ்குவீஸ் பண்ணனால கொஞ்சம் மேபி ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் நிஜமாவே ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், டிவைஸை கையில் பிடிக்கும்போது கிடைக்கிற கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் மாஸ் தான். ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி நச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர், அதுக்கு பக்கத்தில் வந்து ஆண்டனா கட் அவுட் இருக்கும். டாப்பில் வந்து மைக்ரோஃபோன் வெண்ட் மாதிரி இருக்கும், அப்புறம் ஆண்டனா கட் அவுட் இருக்கும். லெஃப்ட் வந்து க்ளீனாக இருக்கும், ஆண்டனா கட் அவுட் மட்டும் தான் இருக்கும். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் ட்ரே இருக்குது, அப்புறம் டைப் சி, அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோனு, அது பக்கத்தில் ஸ்பீக்கர் கிரில் இதெல்லாம் பார்ப்பீங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 50 MP சென்சார் இருக்கும். பிரைமரி சென்சாரும் நச்சுன்னு இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோவும் பெரிய அளவில் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்குது. அது முக்கியமாக போர்ட்ரைட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அண்ட் 8MP அல்ட்ரா வைட், அது கொஞ்சம் ஜோக்கு தான். பட் டே டைமில் ஒரு புது பர்ஸ்பெக்டிவுக்கு ஓகே, நைட் டைமுக்கு வேலைக்கு ஆகாது. அது மாலைக்கண் வியாதிலாம் வந்து படுத்து தூங்கிடும். இதுதான் ஓவராலாக இந்த டிவைஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓகே, நல்லாயிருக்கு. இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு OnePlus டிவைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டீப்பாக இருக்கும். பட் நல்லா இருக்குங்க. அதுக்கு ரொம்ப மொக்கையாக நான் சொல்ல வரல. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ Reno 12 Pro நான் யூஸ் பண்ணேன், அதெல்லாம் 40,000 ரூபாய்க்கு வித்துச்சு வந்த புதுசில். அதில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இதில் இருக்கிறது நல்லாவே இருக்குது. அப்புறம் இல்லை LHDC, அதாவது ப்ளூடூத் கோடக்கில் LHDC இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கும் ஒரு ஆப் வேறு ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ப்ளூடூத் கோடக் சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை போட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா LHDC எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மற்றபடி ஆர்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ்லாம் வருமா ப்ரோனா, அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து எப்பயுமே Qualcomm Snapdragon SoC இருந்ததுன்னா எப்பயுமே பெட்டர். அது இதில் இல்லை இல்லையா? ஸோ அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து என்னென்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிஸ்பிளே அவுட்டோர் விசிபிலிட்டியில் லைட்டாக கொஞ்சம் திடீர்னு சொதப்போம். அது ஏன் தெரியுமா திடீர்னு சொதப்புது? தெர்மல் இஷ்யூனால. மற்றபடி வேறு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. சொல்ல போனால் அவுட்டோரில் வச்சு நான் இப்போ இந்த பீரோல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன், இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து திருப்திகரமாக தான் இருக்கும். அதெல்லாம் மோசம்லாம் சொல்ல மாட்டேன். பட் எப்பயாவது வந்து ஹீட் அதிகமாகும் போது அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைக்க வேண்டிய நிலைமைக்குள்ள தள்ளப்படும். ஸோ அப்போ மட்டும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதுங்க. ஸோ மற்றபடி ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் யாராவது வந்து இதில் 16GB RAM மாடல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 12GB RAMல மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா இல்லையானா அப்படிலாம் கிடையாது. 12GB RAMே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த டிவைஸ் வந்து 186 grams தான் அப்படின்னும் போது அதுவும் கூட எனக்கு பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் ஆகலை. அண்ட் உங்களுக்கு IP69 இதெல்லாமே இருக்கிறனால அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இதில் ஸ்காட் சென்சேஷன் அந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேலே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் கார்டை நானும் பிரிக்கல. இந்த ஸ்க்ரீன் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இதில் வந்திருக்க ஸ்க்ரீன் கார்டே நல்லா இருக்குங்க. ஸ்க்ராட்ச் ஆக தான் செய்யும் ஸ்க்ரீன் கார்டு. அது நம்ம டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் ஸ்க்ரீன் கார்டு. பட் கண்டிப்பாக ஸ்க்ரீன் கார்டு ஸ்க்ராட்ச் ஆகும். பட் இதில் வந்திருக்கிறது நல்லா இருக்குது, அதனால் ஓகே. அடுத்து என்னென்னா, நம்ம நண்பர்கள்னால எனக்கு கிடைச்ச ஒரு டேட்டா டிஸ்பிளே ரிலேட்டடாக என்னென்னா LTPO பேனல். இதோட LTPO பேனல் 1 Hz to 120 Hz எல்லா பிரைட்னஸ்லையும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுது. இது OnePlus 13s இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் கமெண்ட் செக்ஷனில், இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டா 13s வந்து 30 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. அது வந்து 1 Hzக்குலாம் வரல. நான் இத்தனைக்கும் பிரைட்னஸ்லாம் மாற்றிலாம் பார்க்கும்போது கூட 10 Hz வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ பாருங்களேன், இருக்கலே பீக் பிரைட்னஸ் வச்சா மட்டும்தான் 1 Hz வரைக்கும் போவேன்னா என்ன கணக்குது? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸ் ஆல்ரெடி நம்ம வந்து Realme GT60 கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபேக்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அடுத்து என்னன்னா, FundaJOS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 மேஜர் அப்டேட் வரும். ஸோ அந்த 4 மேஜர் அப்டேட்டில் அடுத்து ஏதோ Origin OSோட ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள வரும்னு சொல்கிறாங்க. FundaJOS தான் பேர் இருக்கும், பட் Origin OSோட நிறைய ஃபீச்சர்ஸ் இனிமேல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, Oxygen OSக்குள்ள எப்படி ColorOS வந்து அப்படியே ஊடுருவி ColorOS வந்து கிட்டத்தட்ட இப்போ ColorOS தான், ஆனால் Oxygen OSன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி FundaJOSன்னு சொல்லுவோம். பட் அது Origin OS மாறுறதுக்கான ஸ்டெப் இப்போ இருந்து உங்களுக்கு ரொம்பவே டீப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நான் நம்புறேன். UFS 3.1னால எனக்கு டே டு டே லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, புரியுது
போக்கோ F7 மாதிரியான ஃபோன் வந்து 30,000 ரூபாய்க்கு யூஎஸ் 4.1 கொடுக்கும்போது நீங்கள் 55,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிட்டு யூஎஸ் 3.1 கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன கதை சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பேட்டரி வைக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சைஸ் ஆப்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்கோமே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா கால் சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஸ் ஒரு பாயிண்ட்டாக அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆப்பை பற்றி நீங்கள் எதாவது பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. பட் ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் 4 to 5 செகண்ட்ஸ்லாம் ஆகுது. அது எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் iQOO 13 நம்ம ஜெரால் பிரவீன் ப்ரோவோட லைவாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அதில் இருக்கிறது ஃபண்ட சாய்ஸ் தான். அதை யூஸ் பண்ணும்போது அதில் 8 லைட் இருக்கிறனால ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸ் கூட ஆகிறதே இல்லை. 0.25 செகண்ட்ஸ் 0.5 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே நான் வந்து டெக்னு ஒரு 7 ஃபோட்டோ எடுத்திருந்தேன்னாலும் எல்லாமே 0.25 செகண்ட்ஸ்குள்ளே ப்ராசஸ் ஆகிடுது. டக்கு ஆகிடுது. பட் இது என்ன ஆகுதுன்னா ஒரு 5-6 செகண்ட் கழிச்சு ஒரு 10 செகண்ட் கிட்ட ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன்னா 10வது ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகிறதுக்கு அடுத்து ஒரு 10 செகண்ட் ஆகிடும். விடுவோம் இல்லை, இது ஒரு ஃபேக்டடா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ரேண்டமாக ஃபோட்டோஸ்ரா. இதில் தான் 9300 இருக்கு, 9300 ப்ளஸ்ஸு. ஆப்பை க்ளோஸ் பண்ணி இங்கே வந்துட்டேன். இன்னும் என் தலைவன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கான். கீழெல்லாம் இன்னும் டைமே வரல, இப்போ தான் வர ஆரம்பிக்குது பாரு. இங்கே வேறு இங்கே இன்னும் சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க சார். 9300 அப்படின்னா வந்து அது ஏஐ இன்ஜினில் போய் ஃபோட்டோவெல்லாம் மெஷர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எப்போ ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். அது எங்கே இன்னும் ஏன் ஜென்ரேட் பண்ணல இன்னும்? இது ஆக்சுவலாக ஃபைனல் அவுட் இல்லைங்க. நிறைய பேர் நம்பிட போகிறீங்க ஃபைனல் அவுட்டுன்னு. கீழே டைம் வந்து இது ப்ராசஸ் ஆகும். ஐ எம் வெயிட்டிங். இங்கே பாரு, இதுக்கு தான் யூனிசாக் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோ நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆகி ஃபைனல் அவுட் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரியா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். அதில் இருக்கக்கூடிய மேக்கப் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய கேமரா மோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்ல வரல. மற்றபடி ஸ்டெபிலைசேஷன் பற்றி நான் ஆல்ரெடி இனிஷியலாக சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ்டாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வின் பண்ணிடும். பட் இதுவே வந்து ட்ரூ டு நேச்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றிடும். நம்ம ஏமாந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரைட்டா. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 50 மெகாபிக்சல் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குங்க. சொல்லப்போனால் நான் அதோட சாம்பிள்ஸ் ட்விட்டரில் போடும்போது நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா X200 ப்ரோவோட நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 50 மெகாபிக்சல் சென்சார்லேருந்து வரக்கூடிய போர்ட்ரைட் செல்ஃபீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெகுலர் செல்ஃபீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருக்கு. எப்பயாவது ரொம்ப சேலஞ்சிங்கான இண்டோர் கண்டிஷன்ஸில் மட்டும் தான் எட்ஜ் டிடெக்ஷன் லைட்டாக சொதப்புது. அதுவும் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபியில். ரியர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இம்ப்ரெசிவ் தாங்க. ரியர் வந்து நிஜமாவே விவோட அந்த ஜெயஸோட சேர்ந்து அந்த கலர் டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை கேமராவில் அவங்க என்ன ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, லேக்கா இருக்கு இல்லையா, லேக்கா கலர்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா எப்போ பாரு கொஞ்சம் ரொம்ப விவிடாக எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த லேக்கா வைப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே ப்ரொஃபைல் இதுக்கு கொண்டு வர ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகாத மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா மாற்றி ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி காட்டுறது நம்மளால லைவாக பார்க்க முடியுது. மேபி டெமென்சிட்டியோட ஐஎஸ்பியோ நம்ம தெரியல, அதனால தான் ஒருவேளை இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் சொதப்புதோன்னு மாதிரியான கேள்விகளும் முன் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா 9300 ப்ளஸ்ங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு SoC தான். பட் கண்டினியூஸாக நம்ம அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக டிவைஸ் வந்து ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்க. ரொம்ப ஈஸியாகவே ஹீட் ஆகிடும். அண்ட் அதுக்கான கண்டிஷன்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் ஆடினீங்கனாலும் டிவைஸ் வந்து ஹீட் ஆக தான் செய்யும். 5G டேட்டாவில் நீங்கள் கேம் ஆடிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். ட்ரீம் கிரிக்கெட் மாதிரியான ஒரு கேமை மட்டும் ஆடும்போது எனக்கு டிவைஸ் ஹீட் ஆச்சு. இதில் வேறு நான் ட்ரீம் கிரிக்கெட் ஆடும்போது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் போட்டு ஆடி இருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, போக்கோ F7 நல்ல ஃபோனுங்க. அது ரொம்ப நல்ல ஃபோன். அதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூலாம் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இது ஹீட் ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நான் கையில் வச்சிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் நான் எதுவுமே போடலை. 44% கிட்ட இருந்தது பேட்டரி. இப்போ 40% இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 44. இப்போ எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போயிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுது. அப்புறம் SRK கொஞ்சம் கட் பண்ணிவிடுவானே வச்சுக்கோங்க. இருந்தாலும் கூட ஒரு 15 நிமிஷத்தில் 4% ட்ரெயின் ஆகுது. 5G டேட்டா ஆனில் தான் இருக்குது. பட் நான் எதுவுமே பண்ணலையே. சும்மா கையில் வச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு என் பாயிண்ட்ஸ் நானே புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்குறேன், அவ்வளோதான். பட் டிஸ்பிளே ஆனில் இருக்குது. அதுக்காக ரொம்ப பிரைட்டாக இருக்க போது இந்த சுச்சுவேஷன்லன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேட்டரி இண்டிகேட்டர் ரொம்ப கொடூரமான ஒரு கண்டிஷனில் இருக்குங்க. அதில் ப்ராப்பரான வேல்யூஸ் எப்பயுமே பார்க்க முடியறது இல்லை. சொல்லப்போனால் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போய் தான் ஒரு சில ஃபேக்டர்ஸே பார்க்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு பார்த்தா எந்தெந்த ஆப் எவ்வளோ பேட்டரி ட்ரெயின் பண்ணிச்சு அப்படிங்கிற டேட்டா இருக்கும். சில சமயங்களில் பார்த்தா ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட எந்த விதமான டேட்டாவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது பேட்டரி கிராஃப். பட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஆகும்போது கேம் ஆடினீங்கன்னா ஆட முடியுமான்னு கேட்டால் ஆட முடியும். பட் தெர்மல் இஷ்யூ இருக்கும். வீடியோ பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் 4K இந்த மாதிரியான விஷயங்களையும் ப்ளே பேக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் சில சமயங்களில் 4K சின்ன ஹிக்கப் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மொத்தத்தில் வந்து 9300 ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் SoC தான் பேப்பரில். பட் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு பிடிச்சவனாக தான் இருக்கான். அதனால் இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா தப்பிச்சிடலாம்.
ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதுவும் கீழே இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஃபோன்ஸில் கீழே தான் வருது, எதுவுமே கொஞ்சம் அந்த 3/4 ஏரியாவில் வைக்க மாட்டேங்கிறாங்க, விட்டா அப்படியே கீழே போயிடுது கிட்டத்தட்ட. ஸோ ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் இது காம்பேக்ட் ஃபோன் அப்படிங்கிறனால பெரிய அளவு பிரச்சனை இல்லை. பட் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து வந்து ஃபண்டேஜ் ஓஎஸில் ஆஸ் செட்டுங்க எப்பயும் மாதிரி தான் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ஒளிஞ்சு இருக்கும். அதை எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஃபண்டேஜ் ஓஎஸ் சொல்ல போனால் இன்னும் மெச்சூர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஆரிஜின் ஓஎஸ் மாதிரி இது மாறும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். விஷுவலி ரொம்பவே அப்பீலிங்காக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதில் எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பார்க்குறதுக்கு அவுடேட்டடாக இருக்கும், நிறைய விஷயங்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் ஃபண்டேஜ் ஓஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி இன்றைக்கி ஹைப்பர் ஓஎஸில் இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஃபண்டேஜ் ஓஎஸில் இல்லை. ஹைப்பர் ஓஎஸில் நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸு நிறைய விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பேட்டரி பேக்கப்புங்கிறது வந்து ஹைப்பர் ஓஎஸ்னால மட்டுமே எல்லா டிவைஸுமே அடி வாங்குது. பட் ஃபண்டேஜ் ஓஎஸில் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான ஏரியாலலாம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு ஆடியோவில் வந்து ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அந்த ப்ளூடூத் கோடக் சேஞ்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது ஆடியோவில் நான் லைட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனேன். ஸோ இதில் வந்து ஆடியோ ஆஸ்பெக்ட்டில் வந்து இந்த ப்ளூடூத் கோடக் சேஞ்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஆடியோ குவாலிட்டியில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது LHDC வெர்ஷன் 5 ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா பட்ஸ் 4 யூஸ் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட்டாக சொல்ல போனால் பேட்டரிங்க 6500 mAh பேட்டரி இருக்குது. பட் 6500 mAh மாதிரி அது ஃபீல் ஆகலை, கொஞ்சம் வருத்தம் தான். பாக்ஸில் உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற்றி விட்டுரும். இத்தனைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 65 வாட் PD சார்ஜரில் கனெக்ட் பண்ணேன், அதுக்கே எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஏறிச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதான் இதை தாண்டி வந்து சொல்லப்போனால் நீங்கள் தான் இதுக்கப்புறம் சொல்லணும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. உங்கள் யாருக்கிட்டையாவது X200 FE இருக்குன்னா உங்களுக்கு அது இது வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல். இப்போதைக்கு ஒரு நல்ல அப்டேட் வந்ததுன்னா இந்த ஃபோன் நல்லா சூப்பரான ஒரு ஃபோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸில் IR பிளாஸ்டரும் இருக்குது. IR பிளாஸ்டர் வச்சோம் நீங்கள் வந்து ரிமோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தாங்க வேலை செய்யுது. IR பிளாஸ்டரும் நல்லா தான் வேலை செய்யுது. நீங்கள் பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அது எட்டி பார்க்குறது உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸு. ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான ஏரியாவும் ஓகே, ஓகே. இதோட காம்பேக்ட் சைஸுக்கு இதில் இருக்கிற ஸ்பீக்கர் ஓகே. டிஸ்பிளே நல்லா இருக்குது, கலர்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி ப்ராசர்னால கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது, தெர்மல் ஃபேக்டர்ஸ்னால. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே சப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனுங்க, சரியா? ஸோ வேறு ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸில் நல்ல இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட எப்பயுமே இந்த டிவைஸ் இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா டிவைஸ் இருந்ததுன்னா நாங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம், சரியா? ஏதாவது பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவரணி பார்க்கலாங்க, பை. இப்போ X200 FEல ரியர் கேமராவில் நான் 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கேங்க. அப்படிங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. பட் அதை காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரியனும் ஜொலிச்சிட்டு இருக்காப்லையே. ஏங்க இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது. பட் விவோவில் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஐம் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைட் when it comes to மேக்ரோ. ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரிங்க. ஏன்னா ப்ரைமரி சென்சார் வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ரொம்பவே ஷார்ப்பாகவும் ரொம்பவே டீட்டெயில்டாகவும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா யாருமே இந்த பூச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உனக்காக தான் நான் இருக்கேன்ப்பா, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதே உனக்கு தான், ஃபோக்கஸ்க்காகவே நான் வந்து வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படின்லாம் எதுவுமே சொல்லாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இருந்தாலும் இப்போ ஒரு ஃபோக்கஸ் டெஸ்ட் பண்ணுவோமா? ஃபோக்கஸில் இருக்கா? குட்டி குட்டி அந்த ஈலாம் இருக்குது பாருங்கள், அப்படியே இப்படி அங்கே இருக்கிற ஏரியாலாம் ஃபோக்கஸ் ஆகுதா, இங்கெல்லாம் ஃபோக்கஸ் ஆகுதா? ஸ்கை வந்து ப்ளோ அவுட் ஆக தான் செய்யும். ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்காப்புல, அண்டு க்ளவுடியாகவும் இருக்க தான் செய்யுது. இப்போது வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எதாவது சேஞ்ச் தெரியுதா? அதே இடத்துல தான் நான் இருக்கேன், அதே ஃப்ரேம் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். ஆடியோ சோர்ஸுங்கிறது நம்ம வாய். ஸோ அந்த வாயிலேருந்து அதே டிஸ்டன்ஸில் தான் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத தான் திரும்ப நான் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான எறும்பு இருக்குங்க, காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா அது பாடியில். எங்கேயோ போயிட்டுருக்காப்புல பொறுமையாக. டெலிஃபோட்டோலேருந்து அந்த 4K 60 FPS எடுக்கிறேங்க. இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் கிடையாது. இங்கே ஒரு ஸ்பைடர் வேறு அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை ஃபோக்கஸ் பண்ணுறது அந்தளவுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால தான் இதில் மேக்ரோ வந்து நம்மளால் டெலிஃபோட்டோவில் எடுக்க முடியாதுங்க. பட் நம்ம வந்து ஜூம் பண்ணலாம், 15x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் ரேஞ்சு. பட் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே காட்டுறேன் பாருங்க, ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குங்க, ஆன் பாயிண்ட்டுங்க, கன்னு மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லை, நைஸ். ஸோ நான் அப்படியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு தடவை ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா 60 FPS ஃப்ரண்ட் கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
நார்மலாக இந்த மாதிரியான சைடில் அதாவது என்னை நோக்கி வந்து வெயில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கு. பட் இதுவே எனக்கு பின்னாடி வெயில் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுது. இது அல்ட்ரா ஒயிட் மாதிரியான ஃபீல் சூப்பராக இருக்கா? நல்ல அல்ட்ரா ஒயிடுக்கான அந்த ஃபீல் இருக்கா? ஏன்னா நார்மலாக தான் ஹோல்ட் பண்ணுறேன், வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எனேபிள்டாக இருக்குது. இப்போ நான் அப்படியே திரும்புகிறேன், எப்படி இருக்குது? சூரியன் விசிபிளாக இருக்காப்புல. அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது? ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுதா கையில் எடுத்துகிட்டு நடக்கும்போது? அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம ஜூம் பண்ண முடியுங்க. இப்போ 1x வந்திருக்கேன், 2x வந்திருக்கேன், திரும்ப 1x போயிட்டேன், 0.8x போயிட்டேன். ஸோ 0.8 அது வந்து விளாகிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பட் டிவைஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் 5G டேட்டாலாம் ஆனில் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சூடாகும். கேமரா யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக டிவைஸ் வந்து சூடாகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் போர்ட்ரைட் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஸ்டடி ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மோட், அதாவது ஸ்டடி இல்லை ஸ்டெடி ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மோடு ஆன் பண்ணியிருக்கேன். அதே சமயம் வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஆனில் இருக்குது. ஸோ வெளில விளாக் பண்ணும்போது அதுவும் 1080p வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அக்ரெசிவாக ஏஎஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இப்போ பாருங்களேன், நான் நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும் பெரிய அளவில் ஷேக் வந்து மினிமைஸ் ஆனதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பட் இது வந்து 1080p ஃபுட்டேஜ் தான், இதில் நம்ம 4K எடுக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்ரேட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க ஃப்ரண்ட் கேமராவில். இதுலேயும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. அதே சமயம் வந்து நான் போர்ட்ரேட்டோட அந்த டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, அண்ட் ஓவரால் வந்து அகெயின் விளாகிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். விளாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்ரேட் வீடியோ, அதாவது X200FE ஃப்ரண்ட் கேமராலாம் எடுக்கக்கூடிய இந்த போர்ட்ரேட் வீடியோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குமா? உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப் ஃபீல் ஆகுதா? அதே சமயம் ஆடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது? நான் அப்படியே திரும்புகிறேன், பின்னாடி தான் வந்து சூரியன் இருக்கும். ஸோ சோர்ஸ் ஆஃப் லைட் தலைவன் தான். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேயும் அது நல்லா கேப்சர் பண்ணியிருந்ததுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகிடும்னா, நிறைய பேருக்கு வந்து விளாகிங்க்கு இதுவே போதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவும் நீங்கள் முக்கியமாக 1080p வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால். பரட்டா